Hello everyone. இப்போ நம்ம HCF and LCM டாபிக்ல இருக்கோம். இப்போ நம்ம தேர்ட் லெக்சர்ல இருக்கோம். HCF LCMல. இப்போ நம்ம HCF பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் லெக்சருடைய நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 numbers are in the ratio of 1:2:3 and their HCF is 12. So the numbers are. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2:3, 1:2 ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஸோ ரெண்டு நம்பருடைய HCF கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே ப்ராப்ளம் தான். பட் ஆனால் இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 numbers கொடுத்துருக்காங்க. ஸோ 3 numbers கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம் வே தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அசியூம் வி ஹாவ் 3 numbers. ஸோ 3 numbers எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 அப்போ எக்ஸ், ஸோ இங்கே 2, ஸோ 2x, ஸோ 3 3x. ஸோ இந்த வேல்யூ அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1:2:3 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த வேல்யூ மைட் பி எக்ஸ், 2x, 3x அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ 1x, 2x, 3x அதான் வந்து அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த வேல்யூவோட என்ன பண்ண போறோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் நம்ம ஹேவ் டு சப்ஸ்டியூட் திஸ் 12. இந்த 12 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 12 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 into 12 is equal to 12, 2 into 12 is equal to 24, 3 into 12 is equal to 36. So 1 into 12 is equal to 12, 2 into 12 is equal to 24, 3 into 12 is equal to 36. So இந்த xக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், அந்த 12. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 12 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து HCF. ஸோ கிவன்ல கொடுத்துருக்க HCF தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12. ஸோ 1 into 12 12, 2 into 12 24, 3 into 12 வந்து 36 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். என்ன அந்த 3 நம்பர்ஸ் எப்படின்றது பார்த்தீங்கன்னா 12, 24, 36. ஸோ இதான் வந்து அந்த 3 numbers உடைய ரேஷியோ. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12, 24, 36. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The sum of two numbers is 216. ஸோ and their HCF is 27. ஸோ what is the numbers? ஸோ இப்போ வந்து ரெண்டு நம்பருடைய அடிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் அதாவது சம் கொடுத்துருக்காங்க. சம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 216. ஸோ அந்த HCF வந்து பார்த்தீங்கன்னா 27 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, இங்கே ரேஷியோ எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்றப்ப பேஸ்ட் ஆன் திஸ் HCF நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் வந்து 27x, 27y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 27x, 27yன்றது பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ இங்கே நம்ம இந்த 1, 2, 3க்கு பதிலாக இங்கே எக்ஸ் போடுறோம். இந்த ப்ராப்ளம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து HCFக்காக எக்ஸ் போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ன்றது நம்பர்ஸ்க்காக இந்த எக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ 27 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த HCF. ஸோ HCF போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 27x plus 27y is equal to 216. அதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ 27x plus 27y is equal to 216 கொடுத்துறோம். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x plus y is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போ இந்த x y is equal to 8ன்னு வந்திருக்கு. ஸோ 8ன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன வருதுன்னா, பாசிபிள் கோ பிரைம்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 7, 3, 5 சொல்லி வருது. ஸோ 1, 7 போட்டிங்கன்னா 8. ஸோ 8க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 8 வரைக்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1, 7, அப்புறம் 2, 6 வந்து அது HCFல போயிடும், 2 ஆயிரும். ஸோ அதனால 2, 6 வராது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டிய ரெண்டு மெம்பருமே எப்படி இருக்கணும்னா பிரைம் நம்பராக மட்டும் தான் இருக்கணும். ஸோ 1, 7 வரும், 2, 6 வராது, 3, 5 வரும், 3, 5 பிரைம் நம்பர்ஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6, 2 வராது. தென் 7, 1 1, 7 அதே தான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பிரைம் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு, 1, 7 ஆர் 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஸோ 1, 7 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27, 189 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இல்லை 3, 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ 27, 27y சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த வேல்யூவில் 27x, 27y தான் நமக்கு கொடுத்துருக்க நம்பர் சொல்லுவோம். ஸோ இந்த 3, 5 வந்து இது x, y சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 81, 135 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ரெண்டு நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ 27, 189 அண்ட் 81, 135. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கணும். சப்போஸ் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்து ரெண்டு ஆப்ஷன் 1 and 2 கரெக்ட், 1 and 3 கரெக்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 27, 189 போடுங்க, 81, 135 ரெண்டு ஆன்சர்ஸுமே வரும். சம்டைம்ஸ் இதில் என்ன கொஸ்டின்ஸ் வரும், இந்த நம்பர்ஸ் ஆர்னு கேட்குறது பதிலாக ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கேட்டாங்க. நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து 2 நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் 27 189 81 135 ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி போகணும். இந்த நம்பர்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா 27 189 81 135 இந்த மாதிரி கொடுக்கலாம். சப்போஸ் இன்னொரு எப்படி கேட்கலாம், இந்த நம்பர்ஸ் ஒன் நம்பர் இஸ் 27 வாட் இஸ் அனதர் நம்பர் அப்படி மாதிரி கேட்கலாம். இல்லை ஒன் நம்பர் இஸ் 81 வாட் இஸ் அனதர் நம்பர் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஃபைன் பண்ணுற மெத்தட் வந்து காமன் மெத்தட் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் இருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இந்த ஆன்சர்ஸ் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, ஸோ 3 சப்ஜெக்ட் புக்ஸ் 3 சப்ஜெக்ட் ஆஃப் 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து இத்தனை புக்ஸ் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல 336 இருக்கு, செகண்ட் சப்ஜெக்ட்ல 240 இருக்கு, தேர்ட் சப்ஜெக்ட்ல 96 புக்ஸ் இருக்கு. ஸோ இந்த புக்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாக்ல ஹைட் பண்ணுறாங்க. ஸ்டாக்கோட ஹைட் வந்து எல்லாமே ஒரே ஹைட்ல தான் இருக்கணும். ஸோ சேம் ஹைட் அப்படின்றப்ப நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணினா அது வந்து கண்டிப்பாக HCF அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுறோம். HCF ஃபைன் பண்ணுறோம். HCF வந்து பார்த்தீங்கன்னா 336 240 96 மூணு நம்பர் இருக்கும். நம்ம வந்து HCF ஃபைன் பண்ணுறோம். ஸோ HCF ஃபைன் பண்ணுறீங்கன்னா 2 ஆல் டிவைட் பண்ணிட்டே போகிறோம். ஃபைனலாக 3 வரப்போ இங்கே 7 வந்தது நம்ம ஸ்டாப் பண்ணிடும். ஸோ 2 ஆல் டிவைட் ஆகுது, தென் அகைன் 2 ஆல் டிவைட் ஆகுது, அகைன் 2 ஆல் டிவைட் ஆகுது, அகைன் 2 ஆல் டிவைட் ஆகுது, தென் 3 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 3க்கு அடுத்து போகிறப்போ வேறு நம்பர் பாசிபிள் இல்லை. ஒரு 2 பிரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு, 7 5 2 மூணுமே பிரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ மூணுமே பிரைம் நம்பர்ஸ் வந்தனால நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இதான் HCF பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரைம் நம்பர் வந்தாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்கே மூணுமே பிரைம் நம்பர் வந்துருச்சு, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 × 3 அதான் வந்து HCF. HCF is equal 2 × 2 × 2 × 3. ஸோ அப்போ என்ன வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 48 அப்படின்ற ஆன்சர் வந்து வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ஸ், அதாவது சேம் ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 48. ஒவ்வொரு ஸ்டாக் வந்து 48 அப்படின்ற ஹைட்ல இருக்கு. ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ ஸோ டோட்டல் வேல்யூஸ் 336 + 240 + 96 / 48. ஸோ 336 + 240 + 96 / 48 = 14. இந்த மாதிரியும் ஃபைன் பண்ணலாம். அதர்வைஸ் கீழே இருக்க நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கடைசியாக வந்து 752 அது மூணையும் ஆட் பண்ணாலும் அந்த ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரியும் ஃபைன் பண்ணலாம். டோட்டல் நம்பர்ஸ் டிவைடட் பை 48 கொடுத்தாலும் 14 வரும். அதர்வைஸ் கீழே கடைசியாக வந்த டிவிஷன் போட்டு கடைசியாக வந்த நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த கடைசியாக வந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த கடைசியாக வந்த நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து வரும். 7 + 5 + 2 போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்ற ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்ட் 2ல கொடுத்த 3 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் போவோம். இதில் இருக்க மாடல்ஸ் வந்து NP பண்ணுறது போகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் 43 91 183. ஸோ லீவ் த சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்பர் வந்து டிவைட் 43 91 183 ஸோ இட் லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ். எல்லாத்துலேயுமே ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோம். அந்த நம்பர் டிவைட் பண்ணுறப்போ எல்லாத்துக்குமே ஒரே ரிமைண்டர் வரணும். அப்படின்னா அது என்ன நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் இன் சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. சேம் ரிமைண்டர் எல்லாத்தையுமே ஒரே ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை இன்னொரு நம்பரால் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு அந்த ஆன்சர் என்னவோ அதுக்கு வந்து HCF பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 91 - 43 183 - 91 183 - 43. ஸோ இதுக்கு வந்து சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 48 92 140 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து 43 not 48. ஸோ 3 மாற்றிக்கோங்க. 43 போடுறப்போ ஸோ 91 - 43 183 - 91 183 - 43 போட்டீங்கன்னா 48 92 140 வருது. ஸோ நவ் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா HCF ஃபைன் பண்ண போகிறோம். HCF ஃபைன் பண்ணிங்கன்னா 48 92 140 போனால் 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க, திருப்பி அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு வந்திருக்க நம்பர் 2 × 2. ஸோ HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம் ரிமைண்டர். ஸோ சேம் ரிமைண்டர்னா அந்த நம்பருக்குள்ளே சப்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அப்படின்னா y - x z - x z - y அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வர நம்பருக்கு HCF ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதான் கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் பை திஸ் நம்பர். இப்போ 43 4 ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3. அதே மாதிரி 91 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 88 வரும். திருப்பி ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ 183 அதே மாதிரி 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 180 வரும். ரிமைண்டர் வந்து 3. ஸோ எல்லாத்துக்குமே 3 வருது. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் வந்து இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் டிவைசர் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். எப்போ சேம் ரிமைண்டர் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ அதே ப்ராப்ளம் ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம்னா சேம் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து இந்த சேம் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக 12 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து என்ன ரிமைண்டர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சேமாக இருக்கணும் அப்படின்ற
மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சேமாக இருக்குது 3ன்னு சொல்லி வந்துச்சு. இங்கே வந்து ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக 12 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையுமே இந்த கிவன் நம்பரால் சப்ராக்ட் பண்ணணும். 12 கிவன் நம்பர் வந்து 12 கொடுத்துருக்காங்க, 12ஆல் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1356 மைனஸ் 12, 1868 மைனஸ் 12, 2764 மைனஸ் 12. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுறப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வருமா? 1344 1856 2752 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ இந்த ஆன்சர் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா எப்பயும் போல LCM ஃபைன் பண்ணணும். ஸோ 1344 1856 2752 இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ 2 × 2 × 2 × 2 இது எல்லாமே 2ஆக வருது. இங்கே வந்து 29 அப்படின்னு 29 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரைம் நம்பர், 43 ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ HCFன்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 2 வந்து 6 R2 இருக்குது. R2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 64. ஸோ 64ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே 12 வந்து ரிமைண்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 1356 டிவைடட் பை 64 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 12. அதே மாதிரி 1868 டிவைடட் பை 64 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து 12. ஸோ 2764 டிவைடட் பை 64 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து 12 அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமுக்கு இந்த ப்ராப்ளம் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் ஈச் கேஸ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. எல்லாமே ரிமைண்டரும் சேமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு நம்பரும் அடுத்தடுத்த நம்பரால் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே வந்து ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக 12ஆக இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஆக இருக்கணுன்ற ரூல்ஸ் வரப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் வந்து அந்த ரிமைண்டரால் மைனஸ் பண்ணணும். கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் ரிமைண்டரால் மைனஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, லீவ் த ரிமைண்டர் ஆஃப் 12, 13, 14 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ 12 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் அந்த நம்பரால் மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் ரிமைண்டராக வந்து சப்ராக்ட் பண்ணணும், செகண்ட் நம்பரை செகண்ட் ரிமைண்டராக சப்ராக்ட் பண்ணணும், தேர்ட் ரிமைண்டரை தேர்ட் நம்பரால் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் HCF ஃபைன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து HCF ஃபைனான்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்க. ஸோ இதுலேயே 3 கேஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சேம் ரிமைண்டராக இருந்தாலும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ், என்ன ரிமைண்டர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சேமாக இருக்கணும். செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர், பட் அந்த சேம் ரிமைண்டர் 12 மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு கேஸ் எப்படி பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணுறோம், அந்த நம்பரை 12ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். தென் தேர்ட் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் த ரிமைண்டர் ஆஃப் 3. எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. 2 நம்பர்ஸ்னா 2 ரிமைண்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3 நம்பர்ஸ்னா 3 ரிமைண்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 நம்பர்ஸ்னா 4 ரிமைண்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்தந்த ரிமைண்டரால் சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் ரிமைண்டர், செகண்ட் நம்பர் செகண்ட் ரிமைண்டர், தேர்ட் நம்பர் தேர்ட், அந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு வந்து HCF ஃபைன் பண்ணிங்கன்னா அதான் வந்து HCF ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர்ன்ற மாதிரி ஃபைன் பண்ணலாம். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாடலில். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்க்கு எப்படி நம்ம HCF ஃபைன் பண்ணுறது? ஸோ ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் 2/3, 4/7, 8/9, 10/81. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஃபைன் பண்ணணும்னா, ஸோ நியூமரேட்டர் 2, 4, 8, 10க்கு HCF-உம், டினாமினேட்டர் பார்ட் 3, 27, 9, 81 இந்த பார்ட்டுக்கு நம்ம LCM-உம் ஃபைன் பண்ணணும். இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ HCF கொடுத்துருந்தாங்க, HCF ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்னா HCF by LCM, which means HCF ஆஃப் நியூமரேட்டர் LCM ஆஃப் டினாமினேட்டர். இதே நம்ம LCM ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல். LCM ஆஃப் மேலே இருக்குது நியூமரேட்டர், HCF ஆஃப் டினாமினேட்டர் நம்பர்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன ஃபைன் பண்ணுமோ அதான் நியூமரேட்டரில் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். HCFனா நியூமரேட்டரில் HCF, LCMனா நியூமரேட்டரில் LCM அப்படியும். ஸோ இப்போ 2, 4, 8, 10 இது கூட HCF ஃபைன் பண்ணும். ஸோ 2, 4, 8, 10 HCF வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 2, 4, 5 வருது. இதுக்கப்புறம் பண்ண முடியும். ஸோ HCF வந்து என்ன பண்ணுறோம்னா 2 ஃபைன் பண்ணுறோம். தென் கீழே இருக்க நம்பர்ஸ் LCM 3, 27, 9, 81. இதுக்கு LCM போடுறப்போ 3, 27, 9, 81. இதுக்கு 3, 3, 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கு வந்து HCF மாதிரி கிடையாது. எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருந்தாலும் திருப்பி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸை மட்டும் டிவிசிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிங்கிள் நம்பர் வரப்போ நிப்பாட்டிக்கலாம். ஸோ எதுவுமே டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம். காமன் நம்பர்ஸ் ஒரு நம்பர் 2 நம்பர் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ LCM நம்ம இது LCM டாபிக் போகிறப்ப நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ LCM = 3 × 3 × 3 × 3, ஸோ 81. ஸோ இந்த 3 இந்த 3 கீழே இருக்கிறதையும் எடுத்துக்கணும். கீழே இருக்கிறது LCMல கீழே இருக்க பாட்டையும் எடுத்துக்கணும். HCFல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு டிவிசிபிள் நம்பர்ஸ் மட்டும் தான், டிவைசர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிடுவோம். எத்தனை டிவைசர்ஸ் இருக்கோ இன்ட்டு போடுவோம். பட் இங்கே LCM பொறுத்த வரைக்கும் 3, 3, 3 கீழே கடைசியாக இருக்கிறதுலையும் நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 81 வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2/81 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன ப்ராப்ளம்? இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம், இது ஒரு மாடல் HCF ஆஃப் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் போடுறப்போ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க நம்ம ப்ராக்டிக்ஸ் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் 3026 5053 லீவிங் த ரிமைண்டர்ஸ் 11 and 13?
இது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அது இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ 3056 ரிமைண்டர் வந்து -11, 5053 -13 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு HCF ஃபைன் பண்ணுங்க. அதான் வந்து இதனுடைய சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் திஸ் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது? ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு நாள் பார்த்துருக்கலாம் ஹோல் நம்பர்ஸ் தான் பண்ணோம். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம் தான், அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர் போட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 1.08 இன்ட்டு 100 எல்லா நம்பரும் இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா 108 36 19 வரும். ஸோ அதுக்கு வந்து HCF ஃபைன் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.